ஓம் நமோ நாராயணாய நமக. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமதி நாராயணாய சரம் சம்பிரபுதே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் ஸ்ரீ வராக மகா தேசிகாய நமக. குசேலநாமா பவதக சூரிகதாம் கதகச சவத்மிகே மந்திரே துஜக துதேகராகணக தனாதினி சப்ருகோ தினானி தின்யேகே தசமி கிருஷ்ணாஷ்டமிகே கதமாகனக சீலாபி ததீவல்லபக ததேவ நோ சித்ய ஜயம் சமேயுஷுகு கதாச்சிதூசே பதவிருத்திரப்ஜதே ரமாபதி கிம் சகா நிஷேவியதே. அதாவது கிருஷ்ணர் குசேலரோட ஃப்ரெண்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். கிருஷ்ணரும் குசேலர், அவருக்கு பேர் ஆக்சுவலி சுதாமான்னு பேர். அந்த சுதாமாவும் கிருஷ்ணரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. எப்போனா கிருஷ்ணர் தமக்கு 10 வயசாக இருக்கிறச்ச தான் என்ன பண்ணார், குருகுலத்தை சேர்ந்து படிக்க ஆரம்பித்தார். அவர் சாந்திபினி அப்படிங்கிற குருகுலத்தை சேர்ந்து படித்தார். 2 பேரும் 64 கலைகளை 64 நாளில் படித்தாங்க. அந்த காலத்தில் எப்படி படிப்புனாக்க சும்மா ஸ்கூல் படிப்பு மட்டும் கிடையாது, வேதங்கள் ஃபுல்லாக கற்றுக் கொடுப்பா. வேதங்கள் அனைத்தையும் சொல்லி கொடுத்ததோட வில் வித்தை, வாழ்வித்தை, மல்யுத்தம், அந்த மாதிரி சண்டை பயிற்சி ஃபுல்லாக கற்றுக் கொடுப்பா. அது இல்லாமல் நாட்டியம், பாட்டு, சில்பசாஸ்திரம், நீச்சல் அடிக்கிறது, மற்ற என்ன வகையான ஒரு கல்விகள் உண்டோ, ஒரு ஆர்கியூ பண்ணுறது, அந்த மாதிரி என்னென்னவோ இருக்குது, அத்தனையுமே அந்த வயசுக்குள்ளே கற்றுக் கொடுத்துருவா. அதுதான் குருகுலங்கிறது. ஆனால் குருகுலம்னாக்க நம்ம நினைக்கிறப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு வர மாதிரி கிடையாது. குருவோட ஆசிரமத்திலே போய் தங்கி படிக்கணும். தங்கினாக்க குருவுக்கு கைங்கரியம் செய்யணும். என்ன கைங்கரியம்னாக்க அவ்வாத்து கூட்டி பெருக்கிறது, வாசு தெளிக்கிறது, கோலம் போடுறது, செடிக்கெல்லாம் தண்ணி விடுறது, குளத்துலேருந்து தண்ணி எடுத்து வந்து சமையலுக்கு கொடுக்கறது, செடியில் இருக்கக்கூடிய பூக்கள்லாம் கொண்டு வந்து பறித்து வைக்கிறது, காய்கறிகள்லாம் இங்கேருந்து தோட்டத்திலே பறிச்சுன்னு வருது. அப்புறம் இந்த குருவோட தினமும் இந்த யாகம் பண்ணுவார் இல்லையா, யாகத்துக்கு தேவையான பால், மாட்டிலையும் பாலை கறந்து கொண்டு வந்து கொடுக்கணும். அந்த யாகம் செய்யக்கூடிய இடத்த சுத்தம் பண்ணி வைக்கணும். அப்புறம் யாகத்துக்கு சமித்துகள், பால், நீர், தயிர், அது எல்லாத்தையும் கொண்டு வந்து அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். அவருக்கு குளிக்கிறதுக்கு போச்சு அவர் கூடயே போய் அவர் செய்யக்கூடிய அந்த கைங்கரியங்கள், செய்யக்கூடிய அந்த காலை கடன், அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அனுஷ்டானங்கள், அதெல்லாம் அவர் கூடவே இருந்து இது பண்ணணும். அவருக்கு துணியெல்லாம் துவைச்சி போடணும். அது இல்லாமல் அவருக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறச்ச தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி இது பண்ணணும். தூங்கச்ச கை காலை பிடிச்சி விடணும். அப்புறம் குரு பத்னி என்ன காரியம்லாம் சொல்கிறாங்களோ, அந்த காட்டு போய் விறகு எடுத்துகிட்டு வருது, அந்த மாதிரி காரியங்களாகவும் செய்யணும். எல்லா காரியங்களும் அவங்க செஞ்சு தான் அவள் குருகுலத்தில் காசு செய்யணும். அப்படி இருக்கிறச்ச ஒரு நாளைக்கு என்ன ஆகும்னாக்க, குரு பத்னி என்ன சொல்கிறா, அந்த இவர்கிட்ட கிருஷ்ணன்ட்ட, கிருஷ்ணா இதாட்டம் இது சமைக்கிறதுக்கு அடுப்புக்கு விறகு வேணும்ப்பா, கொஞ்சம் சுள்ளிலாம் பொறிக்கணும் வரியா காட்டில் போய் அப்படின்னு சொல்கிறா. சரி அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார். அவள் கூட சுதாமாவும் போகிறார். சுதாமாங்கிற அந்த குசேலனும் போகிறார். 2 பேரும் பேசிக்கிட்டே காட்டுக்குள்ளே போய் இது பண்ணால் கொஞ்சம் இருட்டிலே காடாக போயிடுச்சு. பார்த்தா டக்குன்னு இருட்டி போயிடுச்சு. விறகு சேர்த்துட்டா ஆனால் இருட்டி போயிடுச்சு. திரும்பி வரைச்ச ரொம்ப நாழி ஆயிடுச்சு. பார்த்தா திடீர்னு இருட்டுன்ட்டு மழை வர ஆரம்பிச்சிட்டு. 2 குழந்தைகள் தானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ரொம்ப நாழி ஆயிடுது, இந்த வழி கண்டுபிடிச்சிட்டு இந்த ஆசிரமத்துக்கு போகிறதும் கஷ்டம், என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணான். அப்புறம் பார்த்தா ஒரு மரத்து மேலே ஏறி ராத்திரி பொழுது கடிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏறினான். குசேலர் கொஞ்சம் வயசில் பெரியவர், அதனால அவர் மரத்தில் கொஞ்சம் மேலே ஏறிட்டார். கிருஷ்ணர் கொஞ்சம் சின்ன 10 வயசுக்கு பையன்தானே, மரத்துக்கு கீழ்கடையில் ஏறி உட்காந்து மரத்தோட இலைகள்லாம் மேலே இருந்தாக்க கொஞ்சம் மழையில பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்துட்டா. அப்போது என்ன பண்ணா குரு பத்னி, சரி குழந்தைகள் பசிக்குமே, அதனால் இதுகளுக்கு ஏதாவது கையில் கொடுத்து விடணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது இந்த கொண்டைக்கடலை, அதை கடலை இருந்தது, அது சுண்டலாக பண்ணி ஒரு துணியில் முடித்து சுதாமாட்ட கொடுக்குறா. இதாட்டம் இது 2 பேரும் பசிக்கு சாப்பிடுங்கோ அப்படின்னு கொடுத்தா. இவர் என்ன பண்ணால் சரி அதை கையில் வச்சுருந்தார். சுதாமா என்ன பண்ண மேல் கலையில் உட்காண்டார் இல்லையா, அவர் நினச்சார் கிருஷ்ணன் கீழே தானே உட்காந்துருக்கா, நம்ம சாப்பிட அவனுக்கு தெரியா போகுது, அதனால் நமக்கு ரொம்ப பசிக்கிறது, நம்ம பசிக்கிறதே காணாது, நம்மளே ஃபுல்லாக சாப்பிட்டுலாமே அப்படின்ட்டு அந்த சுண்டல் ஃபுல்லாக அவரே சாப்பிட்டுட்டார். அண்ணா சுதாமா ரொம்ப பசிக்குதுண்ணா
அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ற. அப்படியாப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கோ, இதோ பொழுது ஒழிஞ்சிரும், போயிடலாம், குரு பத்னி சமைச்சு கொடுப்பா, சாப்பிடலாங்கண்ணா அப்படின்ட்டு சுதாமா சொல்றார். அவர் கையில் அந்த பிரசாதம் இருந்தது, அந்த குரு பத்னி கொடுத்த சுண்டல் இருந்தது. ஆனாலும் கிருஷ்ணனுக்கு கொடுக்கல, அவர் தாமே சாப்பிட்டு முடிச்சுட்டார். அப்புறம் இப்படியே கிருஷ்ணர் பசி தாங்கிட்டார். கொஞ்ச நேரம் பொழுது விழிஞ்சது, காத்தாலாச்சு. வாரண்டே மரத்தை விட்டு இறங்கினான். இறங்கி நேர ஆசிரமத்துக்கு போயிட்டா. போயிட்டு விறகெல்லாம் கொடுத்தா. குரு பத்திட்டு ஆட்டம் மழை பெஞ்சதுமா, நனைஞ்சிட்டோம், அதனால வர முடியலன்னா, பரவாயில்ல கண்ணா, நீங்கள் இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் குளிச்சு தெளிச்சு அவங்க வேலையை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு குரு பத்னி அவங்க அனுப்பிச்சிட்டா. இப்படி முடிஞ்சது, இந்த காரியம் முடிஞ்சத. குருகுலம் முடிஞ்சு 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டா. இதோட குருகுலம் வாழ்க்கை இதாச்சு. அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கும் குசீலருக்கும் ரொம்ப நாள் ஆச்சு, மீட் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து துவாரகைக்கு அரசனாக அங்கே போய் துவாரகை அமைச்சு ஒரு ராஜ்யத்தை அமைச்சிருந்தார். அங்கே ராஜாவாக இருக்கார். அப்புறம் பார்த்தா அவருக்கும் கல்யாணம் ஆகிடுத்து, ருக்மிணி தேவியை கல்யாணம் பண்ணிட்டார். இப்போ குசேலனுக்கும் கல்யாணம் ஆச்சு. குசேலனோட மனைவி பேர் சுஷீலேன்னு பேர், சுஷீலை அப்படின்னு பேர். நல்ல பொண்ணு. அவளுக்கு வந்து ஒரு 27 குழந்தைகள் பிறந்தது. 27 குழந்தைகள், பெரிய குடும்பம். ஆனால் வருமானம் கிடையாது. ஏழை பிராமணன் குஞ்சுவர்த்தி எடுத்து வரக்கூடிய அந்த தானியங்களை வச்சு ஏதோ சமைச்சு குழந்தைகளை வச்சு காலில் நின்றுட்டார். அப்போ ஒரு நாளைக்கு மனைவி சொல்கிறா, இதாட்டம் நம்மளோ கஷ்டமாக விடுறோம், சாப்பாட்டுக்கு கஷ்டமாக இருக்குது, உங்கள் நண்பர் தான் ராஜாவாக இருக்காரு, அவர்கிட்ட போய் அதுக்கு ஏதாவது உதவி கேட்கலாமா இல்லையா அப்படின்னு கேட்குறா. என்னம்மா, அவன் ராஜா, அவன் இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவன்கிட்ட போய் கையேந்தி நிற்க சொல்றியா? அது நல்லா இருக்காதுமா, போகக்கூடாதுமா அப்படின்னு சொல்கிறார். இல்லை இல்லை, உங்கள் கஷ்ட நிலைமைக்கு உங்கள் ஃப்ரெண்டு தானே உதவி செய்வார், கட்டாயம் நீங்கள் போய் பாருங்கோ அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி, வெறுங்கையோட அவனை போய் பார்க்க போனா, வெறுங்கையோட ஃப்ரெண்டை போய் பார்க்கலாமா, இதான் கொண்டு போக வேண்டாமா அப்படின்னு கேட்குறார். கவலைப்படாதீங்கோ, இதோ அவள் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் 2-3 பிடி நெல் வாங்கி அதை குத்தி அவலாக்கி ஒரு சின்ன துணியில் முடிச்சு கொட்டி அது கையில் கொடுக்குறார். அவர் என்ன பண்ணாரு, அதை தொண்டை இடுப்பு துண்டில் வேஷ்டியில் முடிஞ்சு இடுப்பில் சொல்லிக்கிட்டு போகிறார். அவரோட அரண்மனை நோக்கி போகிறார், பயணப்பட்டு போகிறார். போனாக்க அரண்மனை போய் சேர்ந்துடுறார். அந்த தெருவுக்கு போயிடுறார். தூரத்துலேயே யாரோ நம்ம அரண்மனை நோக்கி வராளே அப்படின்ட்டு கிருஷ்ணர் மாடியில் அந்த உப்பரிகையிலேருந்து பார்க்குறாரு. பார்த்தா சுதாமா, அட உன் ஃப்ரெண்டாச்சே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்கிட்ட மாடியில் இறங்கி ஓடுகிறார். கீழே அவரோட தோற்றத்தை பார்த்து கிழிஞ்ச வேஷ்டியும் ஒரு பார்க்கச்சு ஏழ்மையான நிலைமைன்னு தெரியுது. அந்த வாயில் கோப்பன் வந்து இதாட்டம் கிருஷ்ணரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டோடனே, விடலாமா வேண்டாமா இருக்காரே அப்படின்னு யோஜனை பண்ணி இருக்கிறதுக்குள்ள கிருஷ்ணர் ஓடி வந்துட்டார். அடே சுதாமா, அண்ணா வாங்க 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 அப்படின்னு கூட்டிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி கூட்டின்னு போற, அரண்மனைக்குள்ள கூட்டின்னு போற. சிலருக்கா அப்படியே கை காலில் உள்ளங்காகி நாடி போச்சு, இருப்பே கொள்ளல. அப்படி ஒரு சந்தோஷம். அட எத்தனை வருஷம் கழிச்சு பார்க்குறோம், நம்மளும் ஏழ்மை நிலையில இருக்கோம், இவனும் ராஜாதி ராஜா, ஆனாலும் நம்மளை மறக்கவே இல்லையே, இவ்வளோ கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு ஓடி வந்து கூப்பிடுறானே அப்படின்னு வெக்கமாக போச்சு அவருக்கு. அப்படியே கூட்டின்னு போய் அப்படியே தான் உட்காரக்கூடிய அந்த இதில் பெரிய சீட்டில் உட்கார வைக்கிறார். இவருக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாங்கன்னு அவர் ருக்மிணியை கூப்பிட்டு, ருக்மிணி பாரு, என்னோட அண்ணா என்னோட பாலி செய்ய வந்திருக்கார், அவருக்கு உபகாரம் பண்ணணும், அவருக்கு உபச்சாரம்லாம் பண்ணணும், அவர் உட்கார வச்சு கை கால் அமுக்கி விட்டு காலம்பி குடிக்க தீர்த்தம் கொடுத்து வாங்க சாப்பிடலாம் அப்படின்லாம் சொல்கிறார். இவருக்கா ரொம்ப வெக்கமாக இருக்குது. சே, நம்ம இவன் ராஜா, இவன்கிட்ட போய் வந்திருக்கோம் அப்படின்ட்டு. அப்புறம் பேசிட்டே இருந்துட்டு, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம், நம்ம முன்னே சந்திக்கிறோமே, என்னை பார்க்க நீ வந்திருக்கீங்களே, நீ கொண்டு வரலையா அப்படின்னு கிருஷ்ணன் கேட்குறார். இவருக்கு கொண்டு வரலன்னு சொல்ல தோணலை, வந்தேன்னு சொல்ல தோணலை. டக்குன்னு இடுப்புக்கிட்ட கை போடுது. ஐயோ கிருஷ்ணன் இதை பார்த்துட்டு போகிறானே, இதை பார்த்து ஐயோ இதாக கொண்டு வந்தியா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு அப்படியே வெக்கத்தில் அப்படியே அதை இழுக்க பிடிச்சிக்கிறார். ஏதோ கொண்டு வந்திருக்கல எனக்கு தான் அவர்கிட்ட தெரிஞ்சுட்டார். உடனே என்ன பண்ணார், உடனே இடுப்புல கை வச்சு பிடுங்கி அந்த அவல் முட்டையை எடுக்கிறார். அதே கிழிச்ச துணியில அப்படியே முடிச்சு போட்டு கொடுத்துருக்கா. அட மண்ணி எனக்காக கொடுத்து விட்டுருக்காளா, அவள் கொடுத்து விட்டுருக்காளா, எனக்கு அவள் பிடிக்கணும் என்ன தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டையை பிடிக்கிறார் பாரு. அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஒரு சாமானியப்பட்ட ஒரு மனுஷர் வந்து நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காருன்னொன்னே அப்படி ஒரு சந்தோஷம். அதை பிடிச்சு ஒரு பிடி அவளை வாயில போட்டுக்கிறார். அப்படி ஒரு பரம சந்தோஷம் அடைகிறார். அப்போ வந்து ருக்மிணி
பாருமா, என்னோட அண்ணா நண்பர் வந்து எனக்காக கொண்டு வந்திருக்கா பாரு அவளுன்னு சொல்லிட்டு இப்படி அவளை போட்டோன்னே எப்படி தேவாமிர்தமாக இருக்குது தெரியுமா? அவர் இந்த வழியாக தான் வந்தார். அவள் அந்த இதுக்கெலாம் இருக்குது, அந்த வழியை பாரேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ருக்மிணிக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே அந்த பக்கம் பார்க்குறாரு. ருக்மிணி பார்க்குறா. அப்புறம் பார்த்தா குசேலருக்கு எதுக்காக வந்தவங்க வளர்ந்து போச்சு. சே, இப்படிலாம் உனக்கு உபச்சாரம் பண்ணுறான். நான் நன்னா இருக்கேன் அண்ணா, நீங்கள் நன்னா தானே இருக்கீங்க அப்படிலாம் கேட்குறார் கிருஷ்ணர். ஆமாப்பா, நான் நன்னா இருக்கேன், எனக்கு குழந்தைகள் குட்டிகள் மனைவியோட சந்தோஷமாக இருக்கேன்னு அவர் சொல்லிடுறார். நன்னா இருக்கேன்னு சொல்லிடுறார். இப்போ போய் நன்னா இல்லைன்னா சொல்ல முடியும் அவர்கிட்ட? எனக்கு வசதி இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்கிறதுக்கே வெக்கமாக இருந்தது, அதனால் சொல்லலை. சரி கண்ணா, நான் பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம் இல்லையா, இந்த சந்தோஷமே எனக்கு போடும். நீ வந்து என்றைக்குமே உன் நிலையில் நான் இருக்கேனே, அதே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து, என்ன நான் ஒன்றுமே கேட்கல, எதுக்காக வந்து இல்லைப்பா அவனை பார்க்க வந்தேன், பார்த்துட்டேன், நான் கிளம்புறேன்ட்டு அவர் கிளம்பி போகிறார். போனால் அவர் இருக்கிற ஊருக்கு போகிறார். போனால் அவருக்கு அந்த தெருவே அடையாளம் தெரியல. என்ன இது, நம்ம வீடு இந்த தெருவிலான்னு இருக்குது அப்படின்ட்டு போகிறார். கொஞ்ச நேரம் கழித்து போகிறார். அவர் அவர் அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு குடிசையை தேடி போகிறார். ஆனால் இந்த இடத்துல ஒரு குடிசை இருக்குமே, காணுமே, என்ன பண்ணுறது? போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? என்னோடய குடிசையை காணும், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா அப்படின்னு நினச்சிட்டே பார்க்குறா. அப்படின்ட்டு அவர் மனைவி ஓடிவரா. இதை பாருங்கோ, என்னை பாருங்கோ அப்படின்றா. அது பார்த்தா அவருக்கு மனைவின்னு அடையாளமே தெரியல. ஏன்னா போகிறச்ச ஒரு கிழிசல் புடவையோட திருமங்கல்ய சரடோட மட்டும் இருந்தவ இப்போ வரத்துக்குள்ள ஏகப்பட்ட ஆபரணங்கள், பட்டு வஸ்திரங்கள், அப்படியே பார்க்கவே இப்படி மகாலட்சுமி ஆட்டம் இருந்தாள்னாக்க அவருக்கு எப்படி அடையாளம் தெரியும்? அதுக்கு மேலே குழந்தைகள் பார்த்தா ஒன்றொன்றும் அப்படி அப்படியா ஆபரணங்களோடையும் பட்டாடைகளையும் ஜொலிக்கிறது. வீடா அப்படியே பெருசாக பங்களாவாக இருக்குது. வீட்டில் இல்லாத சாமானே கிடையாது. அதனால தங்கமும் வைரமும் கொட்டி கிடக்கு. இப்படி இதாகிடுது. அட, நம்ம கிருஷ்ணன்கிட்ட ஒன்றுமே கேட்கல, நமக்கு ஒன்றும் அவனுக்கு கொடுக்கவும் இல்லை, ஒருபடி அவள் தான் கொடுத்தோம், வேணும் அதுவும் கேட்கவே இல்லை. ஆனால் அவன் செஞ்சுருக்கான். ஆனால் ஒரு காரியம் செஞ்சுட்டோமே, சின்ன வயசில் ஒரு காரியம் தப்பாக செஞ்சுட்டோமே, நம்ம கஷ்டப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு இப்போ தான் எனக்கு புரியாது. ஏன்னா சின்ன வயசில் 2 பேரும் காட்டுக்கு போனோமே, அப்போது இந்த குருமாதா எனக்கு சுண்டல் கொடுத்தா இல்லையா, கிருஷ்ணனை விட்டுட்டு நான் மட்டும்தானே சாப்பிட்டேன், கிருஷ்ணன் சாப்பிடவே இல்லையே, அவனுக்கு கொடுக்கவே இல்லையே, அவனுக்கு கொடுக்காம நானே அவனுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் நானே சாப்பிட்டேன். அதாவது பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் நம்ம எதையும் சாப்பிட்ணும். கிருஷ்ணா பரமாத்மா தானே, அதனால நான் வந்து அதுக்கு கொடுக்க நானே சாப்பிட்டோட பலன் ஏழ்மையிலே தத்தளித்தேன். இப்போது ஒரு பிடி அவல் அவனுக்கு கொண்டு போய் கொடுத்தேன். இப்போ என்னை எங்கே கொண்டு போய் நிறுத்திட்டான் கிருஷ்ணன். இதனால் உலகத்தாரே எல்லாரும் இதான் தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பொருள் பண்ணாலும், சாப்பிட ஐட்டங்கள் என்ன பண்ணாலும், பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணாமல் நம்ம எதையும் சாப்பிடக்கூடாது. பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். எந்த நாட்கிழமைனாலும் சரி, எந்த விசேஷம்னாலும் சரி, பண்ணக்கூடிய சாமான் என்னவானாலும் சரி, எவ்வளோ கம்மியான பொருளானாலும் சரி, எவ்வளோ சாதாரணமான பொருளானாலும் சரி, நம்ம பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்டாக்க அதோட மகிமையே மகிமை. ஓம் சர்வம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.